ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியான கேரட் சமோசா செய்யலாம். எப்படின்றத பார்க்கலாம். அதாவது 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம். நான் இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்க்கும் போது அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு கேரட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் உருளைக்கிழங்கு அப்புறமா வேறு இதில் செஞ்சுருப்பாங்க. இப்போ என்கிட்ட இதுதான் இருந்தது, கேரட் இருந்தது. கேரட் வச்சு ஒரு அருமையான சமோசா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இது உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம செய்ய தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம இன்னும் நல்லா அருமையாக சுவையாகவே செய்யலாம். அதை எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மீடியமான சைஸில் மீடியமான அந்த இது வச்சு துருவிக்கோங்க. வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், இப்போ கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர், சும்மா டேஸ்ட்டுக்கு ஏற்ற கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு. ரொம்ப 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 அதிகமாக இது பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் வெங்காயம் ஆனியன் வந்து ஒரு கிளாஸ் நிறத்தில் அந்த பச்சை வாசனை போன உடனே இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து ஒரு கிளறிட்ட உடனே இந்த கேரட் சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியே சேர்த்துக்க வேண்டாம். இதில் தண்ணி, இதுலேயே கேரட்லேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே இது வேக வச்சுட்டா போதும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும் வேகத்துக்கு. கையளவு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே போட்டுக்கோங்க. ஏன்னா புதினா சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சமோசா. அதனால் புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக பண்ணலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த 15% வெந்துடும் அப்படின்னு. சமோசாக்கான மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன செய்யணுன்னா, மாவு அதாவது மைதா மாவு வந்து 1/2 கப்பு தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு முக்கால் கப்பு போட்டிருக்கேன். ஆனால் டேஸ்டெல்லாம் ரொம்ப வித்தியாசம்லாம் வராது, நல்லா இருக்கும். ஏன்னா மைதா மாவை விட கோதுமை மாவு சேர்த்துக்கும் போது ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் எப்போவுமே மைதா மாவு எந்த டிஷ் செஞ்சாலும் மைதா மாவு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அப்போது இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, மைதா மாவு 1/2 கப்பு, கோதுமை மாவு முக்கால் கப்பு, கொஞ்சோண்டு ஓமம், உப்பு, அப்புறம் எண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, உதிராவே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சோம்னா, ஒரு நல்ல புடி இப்படி பிடிச்சோம்னா நல்ல மாவு வந்து அந்த புடி மாதிரியே வரணும். இப்படி பண்ணோம்னா உதிர்ந்துடணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணால் நல்லா மாவு ஊற்றிட்டு நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான இதில் பிசையணும். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பிசைஞ்சு வச்சு நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி 1/2 hour விட்டுருங்க. முன்னாடியே ஒரு 1/2 hour பிசைஞ்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சமோசா வந்து நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். அதனால ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் இந்த மாவு மட்டும் முன்னாடியே டவ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெலிசாக திரட்டிக்கலாம். மாவை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை இப்படி சும்மா ஒரு அமுக்கி கொடுத்து, இப்படி ஒரு அமுக்கு கொடுத்து நமக்கே தெரியும், ஃபோல்டு பண்ணும்போதே தெரியும் நமக்கு இப்படி கரெக்டாக வருமா இல்லையான்னு. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். கேரட்டை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதை சுற்றிலும் தண்ணி கொத்தி வச்சுக்கோங்க. லைட்டாக மடிச்சுக்கலாம். சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போட்டிங்கனாவே தெரியும் மாவு எடுத்து. ஏன்னா நல்லா காஞ்சி மேலே வந்துடுச்சு. மாவு மேலே நல்லா போட்டோடனே வந்துடுச்சு. இப்போது இதை போட்டுக்கலாம். ஒரு சைடில் வந்துச்சு, திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் வந்துச்சு, எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள்.
சூப்பர். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.